स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे எனக்கும் அப்பாவை தவிர வேற யாரும் இங்க இல்ல கமலாமா. சோ இத உங்க வீடு மாதிரி நினைச்சு என்ன உங்க பேத்தி மாதிரி நினைச்சிருங்க. எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஆகட்டுமா. பிரியாம்மா, சொல்ல மறந்துட்டேன். நீங்க வர்றதுக்கு முந்தி 2 நாளா ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்துச்சு. ஒரு 4-5 தடவை வந்திருக்கும். எப்படி எப்படி இருந்தாங்க? சரியா தெரியல. ஆனா உங்க வயசு இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு. என்னன்னே தெரியல. நீ வந்துட்டியான்னு இந்த 2 நாள்ல 4-5 தடவை வந்துருச்சு. கடைசியா நேத்து வந்து ஒரு கவர் கொடுத்துட்டு போச்சு. இருமா, எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா. சொல்லு விக்கி. ஹாய் பிரியா. அம்மா கேட்டா. சேஃபா ரீச் ஆயிட்டியா? நேத்து தான் வந்தேன் விக்கி. டிராவல் ஓகே தானே? இல்ல, வழியில எந்த ப்ராப்ளமும் இல்ல. இங்க தங்குற வீடும் ஓகே. கமலா மார்னிங் ஒருத்தங்க இருக்காங்க. சோ டோன்ட் வரி. சரி. அப்பா எப்போ வராங்க?
அப்பா எப்போ வருவாருன்னு தெரியல. அவர் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு சிரமம் தரும்னு நினைச்சது ரொம்ப சிறப்பாவே நடந்துடுச்சு. தொடர்ந்து வந்த தடைகளை பார்த்து நீ தடுமாறிக்கிட்டே இருந்த. ஆனா கடைசியில உன் கைதான் ஓங்குச்சு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு தடையா இருந்ததும் தடுமாற வச்சதும் பொன்னி இருந்த அந்த ஊரு தான், சித்த பூமியா இருந்த அந்த நிலம்தான். ஆனா அவங்க செயலற்ற நிலையில இருந்தாங்கன்றதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உங்க உதவியோட அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு பலிய பக்குவமா பண்ணியாச்சு. அடுத்த முயற்சியிலையும் அதே மாதிரி வெற்றி தொடரும்னு அதிக நம்பிக்கை இருக்கு. வெற்றி தொடர்ந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம வெற்றிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை, தோல்விங்கிறது நம்மோட முடிவு, அதாவது மரணம். புரியுது. நான் சொன்ன மாதிரி சிரமம்னு நினைச்சது எளிதா முடிஞ்சது. ஆனா சுலபம்னு நினைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ நடக்க போற, நீ செய்ய போற பலி நகரம் சார்ந்தது. நகரத்துக்கு எல்லா பக்கமும் கண்கள். இதுல நமக்கு இடையூறா இருக்கிறது மனிதர்கள் மட்டும் இல்ல, அறிவியலும் தொழில்நுட்பமும் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நீ நம்ம இலக்க தொடணும். இலக்குங்கிறது நம்ம அடுத்த பலி. இவ்வளவு நீ சந்திக்கும் போது உனக்கே சில ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கும். இடம் நகர மையத்திலிருந்து தெற்கு பகுதி. கான்கிரீட் மரங்களை விட்டு விலகி இயந்திர பறவைகள் பறக்கும் பகுதி. அதுதான் நம்ம களம். கான்கிரீட் மரங்களை விட்டு விலகி இயந்திர பறவைகள் பறக்கும் பகுதி. அதுதான் நம்ம களம். முதல்ல நீ பயணத்தை துவங்கு, தொடர்ந்து வழிகாட்டு.
இந்த நகரம் சார்ந்த பயணத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம், உன்னை எப்பவும் தொடர்ந்து வர பிரியா நகரத்து பெண். இந்த நகரம் அவளுக்கு மிகவும் பழக்கம். அது உதவாது. தொடர்ந்து அவ சந்திச்சுட்டு வர்ற தோல்விகள்னால அவளுக்கு வந்திருக்கிற பயம் அவளை பலவீனமாக்கிருக்கு. அதுல இருந்து அவ மீண்டு வர்றதுக்குள்ள அடுத்த அமாவாசை வந்துரும். இந்த தடவையும் வெற்றி எனக்குதான். புரியுது பிரியா, இது தடுக்க முடியாம போனது வருத்தமா தான் இருக்கு. அதுல இருந்து நீ இன்னும் வெளியே வரலன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. பட் அவளோட விதிக்கும் உன்னோட முயற்சிக்கும் இடையில நடந்த போராட்டத்துல காலம் கடைசியில ஜெயிச்சிருச்சு. அது உனக்கு ஃபேவரா இல்லாம போனதா கஷ்டமா இருக்கு. கெட்டவங்களுக்கு சாதகமா மறுபடியும் ஒரு சம்பவம். வேற வழி இல்லை பிரியா, மறந்துதான் ஆகணும். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வராம பார்த்துக்கோ. இல்ல விக்கி, அதே சம்பவம் மறுபடியும் என் வாழ்க்கையில நடக்கும். அதுவும் எனக்கே நடக்கும். இது அந்த திருமணியோட வாக்கு. நான் அந்த ஊரை விட்டு 18ஆம் குடியை விட்டு இங்க வரப்போ திருமணி சொன்னார், அடுத்து நடக்க போற பலிகளோட வரிசையில நானும் இருக்கேன்னாரு. இருக்காது, அது திருமுனியாவே இருக்காது. நிச்சயமா அது மந்திராதான். திருமுனி மாதிரி வந்து உன்னை மிரட்டிட்டு போயிருப்பான். நீ நீ எப்படி பிரியா? நோ, நெவா. மத்தவங்களை காப்பாத்த ட்ரை பண்றவங்களுக்கு அதே கொடுமை எப்படி நடக்கும்? நான் நம்ப மாட்டேன். இல்ல விக்கி, அது அவருதான். எனக்கும் அதான் உண்மையா பட்டுச்சு. காரணம், முதல் பலியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. நானா விலகி போனாலும் பலியாகிற பொண்ணுங்க எப்படியாவது என் லைஃப்ல வந்தாங்க. இப்ப யார் வரப்போறான்னு தெரியல. ஆனா விக்கி, திருமுனி சொன்ன மாதிரி அடுத்து நடக்க போற பலியை நான் தடுத்துட்டா என்ன நான் காப்பாத்திக்கலாம். ஒருவேளை அதுல மறுபடியும் நான் தோத்துட்டா அதே மரணம் எனக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்ல, நான் தடுப்பேன். என்னோட உயிரை கொடுத்தாவது நான் தடுப்பேன் பிரியா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் மரணங்கள் நடந்த எல்லா இடமும் எல்லா ஊரும் நமக்கு தெரியாத இடம் தான். ஆனா நீ இருக்க போறது நமக்கு தெரிஞ்ச அதுவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம். அது மட்டும் இல்ல பிரியா, உன்னை அந்த வரிசையில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். என்ன பணையம் வச்சாவது உன் உயிரை நான் காப்பாத்துவேன். அதுக்கு நான் பிறந்த நாள் எதுன்னு எனக்கு சரியா தெரியணும் விக்கி. திருமுனி சொன்னது உண்மைனா என்னோட பிறந்த நேரமும் நானும் இறந்து போன மத்த பொண்ணுங்களோட ஒத்து போகணும். அப்பா சரியாகி வந்தாதான் எது உண்மைன்னு தெரியும்.
டேட் ஆஃப் பர்த்ல ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை திருமணி சொன்னதுல தப்பு இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா அவ்வளவு புனிதமான சக்தியா இருந்தாலும் அவர் முன்னாடி தானே பொன்னியோட சாவு நடந்தது. அப்புறம் ஏன் அந்த சாவை அவரால் தடுக்க முடியல? இப்ப நான் என்ன பத்தி யோசிக்கிறத விட அடுத்து நடக்க போற பலியை தடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். இப்ப என்னால இதை விட்டுட்டு போகவும் முடியாது, வேடிக்கை பார்க்கவும் முடியாது. அப்பா இருக்கிற சூழ்நிலையில இந்த நெருக்கடியையும் நான் யோசிச்சாகணும். அடுத்த பலி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அமாவாசைக்கு இன்னும் 10 நாள் கூட இல்லை. என்னாச்சு பிரியா? ஒன்றும் இல்லை. இந்த அமாவாசை பலியை நாம கடைசி வாய்ப்பை தான் எடுத்துக்கணும் பிரியா. தடுத்துடலாம். யாரு? யார் வேணும்? கமலாமா, கமலாமா. பிரியா, ஏமா கூப்பிட்ட? கமலாமா, இங்க என்னம்மா, என்னாச்சு? வாங்க. ஏன் இங்கே நிக்கிற? இங்க ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு. இங்க தான் நின்னுட்டு இருந்தாரு. வயசான பெரியவரா? நான் பார்த்தேன் கமலாமா, மேல இருந்து பார்த்தேன். யாருன்னு கேட்டேன், எதுவும் பதில் சொல்லல. கீழே வந்து பாக்குறதுக்குள்ள காணோம். பதட்டப்படாதம்மா, பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. யாராவது வழி கேட்டு வந்திருப்பாங்க, யாரும் இல்லைன்னு திரும்பி போயிருப்பாங்க. இது ரொம்ப பாதுகாப்பான இடம். இதுக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்க. பயப்படுற மாதிரி யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. சாப்பிடலாமா? வாமா. கமலாமா, என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுமா. எங்களதான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும்ல. நான் எங்க பிறந்தேன், எங்க அம்மா,
எங்களோட மத்த உறவுக்காரங்க பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு எனக்கு விவரம்லாம் தெரியாதுமா. உனக்கு 7-8 வயசா இருக்கிறப்போ ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். உன் சின்ன வயசுலே உங்க அம்மா இறந்துட்டதா சொல்லுவாங்க. அதனாலதான் ஐயாவுக்கு உன் மேல ரொம்ப பாசம். யாரையும் நெருங்க விட மாட்டாரு, யாரையும் நம்பி உன்னை கொடுக்கவும் மாட்டாரு. அவரே தான் உன்னை வளர்த்தாரு. ஊர்ல இருக்கிற நம்ம உறவுகள் கூட முன்னாடி இருந்த பற்றுதல் இல்ல, எல்லாம் மாறி போச்சு. இப்ப யாரு யாரு எங்க இருக்காங்களோ. நானே அங்க தனியா தான் கிடந்தேன். ஐயா தான் உனக்காக என்ன இங்க கொண்டு வந்து புடிச்சு போட்டிருக்காரு. சாப்பிடுமா. என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? எடுத்து சாப்பிடு. அப்புறம் என்ன நடந்தது? It was a dark street. ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தேன். அப்போ உன் கையில என்ன இருந்துச்சு? ஒரு பேப்பர். நான் அதில் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதியிருந்தேன். அதுவும் என் பிளட்ல எழுதியிருந்தேன். எதுக்காக உன் பிளட்டால எழுதின? வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அது. யாருக்கு?